யாருக்காகவும் உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். நாய்களுக்கான ஓட்டப்பந்தயம் நடக்குது. அந்த நாய்களுக்கான ஓட்டப்பந்தயத்தில் ஒரு சிறுத்தையும் சேர்க்கப்படுது. அதில் நாய்கள் பார்த்திங்கன்னா ஒரு 4 நாய்கள் வந்து அந்த ஓட்டப்பந்தயத்தில் வந்து பங்கெடுக்குது. அப்போது சிறுத்தை வந்து அந்த இடத்துல அமைதியாக நின்றுக்கிட்டே இருக்குது. ஸ்டார்ட்டுன்னு அடிச்சிட்டாங்க. ஸோ நாய்கள் எல்லாம் ரொம்ப முந்திக்கிட்டு வேகமாக ஓடி போய் ஃபஸ்ட்டு இலக்கையும் அடைஞ்சிருச்சு. அப்போது எல்லாருக்குமே ரசிகர்கள் சுற்றி இருந்த ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு இது, என்னடா இது சிறுத்தை போய் நாய்கள்கிட்ட போய் தோத்துருச்சு, அது எப்படி அப்படின்ட்டு எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழப்பம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சிறுத்தையோட உரிமையாளரை போய் அங்கே இருந்த மக்கள் போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு, என்ன சார் உங்கள் சிறுத்தை வந்து ஒரு 4 நாய்களோட போட்டி போட முடியலை, இவ்வளோ அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு அந்த உரிமையாளர் ஒரு அழகான ஒரு பதிவு சொல்கிறாரு. நாய்களோடு ஓடித்தான் நான் சிறுத்தை என்பதை உணர்த்தணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அவசியம் இல்லை. அதனால் ரொம்ப அழகாக சொன்னார் அந்த வார்த்தையை. அது மாதிரி தான் சில இடங்களில் சில நேரங்களில் மற்றவர்களோடு நம்ம விவாதிக்க நினைக்க வேண்டாம். நம்ம அமைதியாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ உறவுகளுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரிங்கள். உங்களில் நான்.